பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவிலோ சிறுபான்மையினர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, மாறாக இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. முஸ்லிம்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இந்தியாவில் சிறப்பாக இருப்பதால் தான் அவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கூடி வருகிறது. இந்தியாவில் உள்ளது போன்ற சூழ்நிலை பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் இருந்திருந்தால் அந்த நாடுகளில் இந்துக்களின் மக்கள் தொகை அதிகரித்திருக்கும். நாம பாகிஸ்தானை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பாகிஸ்தான் அப்படின்னு அறிவுரை வழங்கியிருக்கு. இந்தியாவுக்கு சமமாக பாகிஸ்தானே தன்னை கருதி கொள்வதில்லை, ஆனால் காங்கிரஸ்காரர்கள் அப்படி கருதுகிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மக்கள் தொகை பற்றிய அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறதே. வணக்கம் நண்பர்களே, ஒரு அதிர்ச்சியான தகவல் புள்ளிவிவரமாக வெளிப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் இந்துக்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது. அதே நேரம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் இந்துக்களின் எண்ணிக்கை 84% 78% குறைந்திருக்கிறது. முஸ்லிம்களின் எண்ணிக்கையோ 9.84% 14.09% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. மத்திய அரசின் சுதந்திரமான அமைப்புகளில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவும் ஒன்றாகும். அந்த அமைப்பு சமூக பொருளாதார விவகாரங்கள் குறித்து பிரதமருக்கு ஆலோசனை வழங்கி வருகிறது. ஷமிகா ரவி, அபூர் குமார் மிஸ்ரா, அப்ரஹாம் ஜோஸ் ஆகியோரை கொண்ட இந்த ஆலோசனை குழு 1950 முதல் 2015 வரையிலான காலகட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் தொகை என்கிற கருப்பொருளில் ஒரு ஆய்வறிக்கையை அண்மையில் வெளியிட்டது. அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்க்கலாம். உலக மக்கள் தொகையில் 1/5 இந்தியாவில் வசிக்கின்றனர். 1950ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகையில் இந்துக்களின் எண்ணிக்கை 84% இருந்தது. 2015ஆம் ஆண்டில் 78% குறைந்திருந்தது. அதாவது இந்துக்களின் எண்ணிக்கை 7.82% குறைந்துள்ளது. அதே நேரம் 1950ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகையில் 9.84% இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை 2015ஆம் ஆண்டில் 14.09% உயர்ந்துள்ளது. அதாவது அவர்களுடைய பாப்புலேஷனுடைய growth rate 43.15% அதிகரித்திருக்கிறது. 1950ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகையில் 2.24% இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2015இல் 2.36% உயர்ந்துள்ளது. இதன் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், அதாவது அந்த ரேட் ஆஃப் growth, அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.38% ஆகும். மக்கள் தொகையில் சீக்கியர்களின் எண்ணிக்கை 1.24% 1.85% உயர்ந்துள்ளது. எனவே சீக்கியருடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 6.58% ஆகும். பௌத்த சமயத்தை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை 0.05% 0.81% உயர்ந்திருக்கிறது. ஜெயின் சமூகத்தினரின் எண்ணிக்கை 0.45% 0.36% குறைந்துள்ளது. அதாவது சமணர்களின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் -20% குறைந்திருக்கிறது. பார்சி சமூகத்தினரின் எண்ணிக்கை 0.03% 0.004% குறைந்திருக்கிறது. அதாவது பார்சிகளின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 85% அளவுக்கு குறைந்திருக்கிறது, அதாவது மைனஸ்ல போகிறது. சோ ஜெயின்ஸுடைய மக்கள் தொகையும் மைனஸ்ல இருக்கு, அதே போல பார்சிகளுடையது மைனஸ்ல இருக்கு. பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமும் மைனஸ்ல போய்கொண்டிருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வசிக்கும் நாடுகளில் மாலத்தீவு தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை பல்கி பெருகி உள்ளது. பாகிஸ்தானில் 3.75%, வங்கதேசத்தில் 18.5% முஸ்லிம் மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது. பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவிலோ சிறுபான்மையினர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, மாறாக இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இந்தியாவின் அண்டை நாடுகளான பூட்டான் மற்றும் இலங்கையில் பௌத்த மதத்தினர் பெரும்பான்மையினராக உள்ளனர். பூட்டானில் 17.6%,
இலங்கையில் 5.25% அளவுக்கு பௌத்த சமயத்தினர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இந்தியாவிலும் நேபாளத்திலும் இந்துக்களின் மக்கள் தொகை கணிசமாக குறைந்து கொண்டே போகிறது. முஸ்லிம்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இந்தியாவில் சிறப்பாக இருப்பதால் தான் அவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கூடி வருகிறது. இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லை என்ற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு அர்த்தமற்றது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் உள்ளது போன்ற சூழ்நிலை பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் இருந்திருந்தால் அந்த நாடுகளில் இந்துக்களின் மக்கள் தொகை அதிகரித்திருக்கும். சீனாவில் வசிக்கும் திபெத் பௌத்த சமயத்தினர் கடந்த 60 ஆண்டுகளாக இந்தியாவில் தஞ்சமடைந்து வருகின்றனர். அதே போல வங்கதேசத்தவர் ஊடுருவல் தொடர்ந்து இந்தியாவுக்குள் நடந்து வருகிறது. இந்தியாவில் 2 முதல் 6 கோடி வங்கதேசத்தவர் சட்டவிரோதமாக ஊடுருவி வாழ்ந்து வருவதாக எல்லை பாதுகாப்பு படையின் ஏடிஜிபியாக இருந்த PK மிஸ்ரா என்பவர் தன்னுடைய பங்களாதேஷ் மைக்ரன்ட்ஸ் எ த்ரெட் டு இந்தியா என்கிற புத்தகத்தில் விவரித்திருக்கிறார். இவர்கள் தவிர இலங்கை, பாகிஸ்தான், மியான்மர், ஆப்கானை சேர்ந்த அகதிகளும் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர். இவையெல்லாம் ஒன்று கலக்க இந்தியாவின் டீமோகிராபி, அதாவது மக்கள் தொகை பரவல் மெல்ல மெல்ல மாறி வருவதை உணர முடிகிறது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் சில முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். நாட்டில் குறிப்பிட்ட ஒரு மதத்தினரின் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்து வருவது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இதில் சட்டவிரோத ஊடுருவலால் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு, மதமாற்றத்தால் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு, இந்த அதிகரிப்பு மற்ற பிரிவினரின் உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். முஸ்லிம்களின் மக்கள் தொகை அதிகரிக்கும் அதே சமயம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க சில கட்சிகள் ஆர்வமாக உள்ளன. இது SC ST OBC பிரிவினரின் இடஒதுக்கீட்டில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது என்று ராஜீவ் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமின்றி அண்மை காலமாக உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளிலும் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக இந்த அறிக்கை சுட்டி காட்டுகிறது. இல்ல விதிவிலக்கா இருக்கிறது முஸ்லிம் நாடுகள். முஸ்லிம் நாடுகள்ல மாலத்தீவு தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் அதிகரித்து வருகிறது. அவங்களுடைய, அதாவது முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. பௌத்த நாடான இலங்கையில் அதிகரித்து வருகிறது. பௌத்த நாடான பூட்டானில் பௌத்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் இது தவிர மற்றபடி இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. நேபாளத்தில் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அதே போல ஐரோப்பா கண்டத்தை சார்ந்த எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அங்க குறைந்து வருகிறது. பெரும்பாலான நாடுகள்ல இந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது. பெரும்பான்மையினரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இது என்ன காரணம்? ஆக்சுவலா குறைந்து வருகிறதுனா அவர்களுடைய விகிதம் குறையல. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு கோடுக்கு பக்கத்துல இன்னொரு கோடை பெருசா இழுத்து விட்டால் ஏற்கனவே இருந்த கோடு சிறியதாக தெரியும். அதே போல இப்போ முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த ரேட் ஆஃப் குரோத்தோட இங்க போட்டியிட முடியல. அப்போ இது குறைவாகப்படுகிறது. சரி, முஸ்லிம்கள் உலகம் முழுக்க எப்படி பரவுகிறார்கள்? அவங்களுடைய கண்ட்ரிஸ் இருக்கு, அதுல அவர்கள் எப்போதும் அங்க மக்கள் தொகை கூடிக்கொண்டிருக்கு, அது ஒரு பக்கம். ஆனால் ஐரோப்பால என்ன நடந்தது? பொதுவா உலகம் முழுக்க போரால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். போர் அதிகம் நடக்கக்கூடிய நாடாகவும் முஸ்லிம் இருக்கிறது. அதுக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையிலான சண்டை மட்டுமே காரணம் அல்ல, மதத்தை அடிப்படையாக கொண்ட பயங்கரவாதமும் காரணம். இப்போ நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்கிறது. இப்ப நைஜீரியா அந்த மாதிரியான நாட்டுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத குழு ஒரு பெரிய வெறியாட்டம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. பொக்கோ ஹராம் அப்படிங்கிற ஒரு குழு, அவங்க அங்க உள்ள புகுந்து ஒரு ஊரையே சூறையாடுகிறார்கள். அவங்க ஒரு ஸ்கூல்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற நூற்றுக்கணக்கான பெண் குழந்தைகளை கடத்திட்டு போயிடுறாங்க. மொத்தமா அவங்களை கண்டுபிடிச்சு தரக்கு அங்க இருக்கிற அரசுனாலே இயலவில்லை. எப்படி நூற்றுக்கணக்கான பெண் குழந்தைகளை பல பஸ்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. அந்த மாதிரி இன்னொரு பக்கம் IS பயங்கரவாதம், அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப கூட பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி
ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பதிலடி பாகிஸ்தான் நடத்துகிறது. உலகம் முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதம் தலைவிரித்தாடுகிறது. அதே போல போர் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. கான்ஃபிளிக்ட் ஜோன்னால இது முஸ்லிம்கள் தொடர்பாக இருக்கிறது. இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொல்றோம்னா இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் சொல்லலாம். இப்படி பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது. அப்போ இவங்க அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இந்த தப்பி பிழைப்பதற்காக அகதிகள் அப்படிங்கிற பெயர்ல அவர்கள் ஐரோப்பா முழுக்க இடம்பெயர்கிறார்கள், புலம்பெயர்கிறார்கள். இதுல பெரும்பாலான ஐரோப்பா நாடுகள் தங்களுடைய அரசமைப்பு சட்டத்திலேயே அகதிகளுக்கு இடம் கொடுத்தல், மனிதாபிமானம் ஆகிய விஷயங்களை சேர்த்து இருக்கின்றன. குறிப்பா இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் சொல்லப்படக்கூடிய டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், அப்புறம் கனடா, இந்த நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அகதிகள் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த நாட்டில் இடம் கொடுத்து விடுவார்கள். அதனாலதான் போர்க்காலத்துல புலம்பெயர்ந்த நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் கனடா, டென்மார்க், நார்வே இந்த நாடுகள்ல போய் சேர்ந்தாங்க. ஏன்னா அவர்கள் உள்ளே போவது அந்த நாடுகளில் ரொம்ப சுலபம். ஏன்னே கேட்க மாட்டாங்க. அகதிகள்ங்கிற ஸ்டேட்டஸ் எங்களால எங்களுடைய நாட்டுல வாழ முடியல, எனவே அகதிகளாக வந்திருக்கிறோம்னா அங்க தஞ்சம் கொடுத்தாகணும். அது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. அதே போல ஜெர்மன் இதுக்கு ரொம்ப முன்னோடியாக இருக்கிறது. அதனால இது என்ன ஆகிறது அப்படின்னா, இப்போ இந்த விதமான கான்ஃபிளிக்ட்னாலையும் போர், பதற்றமான சூழல், இந்த காரணத்தினால தத்தமது நாடுகளில் வசித்து வந்த முஸ்லிம்கள் பெருவாரியாக ஐரோப்பா முழுவதும் இப்போது பரவி கொண்டு இருக்கிறார்கள். அகதிகளாக பரவி கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் நாட்டில் வாழ முடியாமல் அவர்கள் பரவி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பரவிய நாடுகளில் அவர்கள் வழக்கம் போல பல்கி பெருகுகிறார்கள். அதனாலதான் எல்லா நாடுகளிலேயுமே இன்னைக்கு ஒரு உலகளாவிய நிலையில முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை ஏறிக்கொண்டே போகிறது. இப்ப கிட்டத்தட்ட பல பேர் சொல்றாங்க யூகேல மொத்த அரசியலுமே முஸ்லிம்கள் கைக்கு வந்தாச்சு அப்படின்னு. அங்க இருக்கிற உள்துறை அமைச்சரே ஒரு முஸ்லிம் அமைச்சர், அதை நம்ம பார்த்து இருக்கிறோம். அவர் பாகிஸ்தான் வம்சாவளி முஸ்லிம். லண்டனுடைய மேயராக இருக்கிறவர் முஸ்லிம். ஏன்னா இவர்கள் பரவி இருக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகள் அத்தனையுமே ஜனநாயக நாடுகள். அதான் ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்துல எப்போதுமே நம்பர்ஸ் தான் பிரதானம். அந்த நம்பர்ஸ் பிரதானம் ஆயிடுச்சு அப்படின்னா இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அங்க இருக்க லோக்கல் பொலிட்டீஷியனுக்கே ஏற்பட்டு விடும். ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வேணுமே. இப்போ அதுக்கு கண்கூடான ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். கனடாவை எடுத்துக்கங்க. கனடால சீக்கியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ட்ரூடோவுக்கு ஏன் ஏற்படுகிறது? ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஏன் ஏற்படுகிறது? அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் ஆன்டி இந்தியா பாலிசியை ஏன் எடுக்கிறார்? ஓட்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓட்டு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அங்க புலம்பெயர்ந்து செட்டில் ஆகி அவங்க ஒரு பெரிய ஓட் பேங்கா இன்னைக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி. இப்ப ஜஸ்டின் ட்ரூடோவே அவர்களோட சேர்ந்துதான் இந்த ஆட்சியவே ரன் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டி பெறல. விரைவில் அங்க தேர்தல் வருகிறது. அதனால சீக்கியர்களின் ஓட்டு தேவைப்படுகிறது. அதனால சீக்கியர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு அரசியலை ஜஸ்டின் ட்ரூடோ மேற்கொண்டு வருகிறார். இதே போலதான் எல்லா இடத்துலயும். அப்படிங்கிறப்ப இந்த டெமோகிராஃபி மாற மாற, எண்ணிக்கை மாற மாற, எண்ணிக்கையில் கூடியவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டே போகும். இது ரொம்ப ஆபத்தானது. இந்தியால ஒண்ணு இருந்தது. இந்தியால எல்லாம் கேட்கலாம். இந்தியால இன்னைக்கும் பெரிய அளவுல இந்துக்கள் தானே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்துக்களை விட்டுட்டு இங்க சிறுபான்மையினரை இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸை திருப்திப்படுத்தும் அரசியலை ஏன் மேற்கொண்டாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் ஹிந்துக்கள் பெரும்பான்மையினராக இருந்தாலும் ஹிந்து ஓட்டுகள் 10 திசையில் சிதறக்கூடிய தன்மை கொண்டது. ஹிந்துஸா இருக்கிறதுலயே பலர் கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களிப்பாங்க, காங்கிரஸுக்கு வாக்களிப்பாங்க, பிஜேபிக்கு வாக்களிப்பாங்க, ராஷ்டிரிய ஜனதாதளுக்கு வாக்களிப்பாங்க, எல்லா கட்சிக்கும் போகும். ஹிந்துக்களுடைய ஓட்டு அரசியல் ரீதியாக பிரியக்கூடிய தன்மை கொண்டது. முஸ்லிம் ஓட்ஸ் முஸ்லிம் என்கிற அடிப்படையில் குவியக்கூடிய தன்மை கொண்டது. கடைசியா நடந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த முஸ்லிம்ஸும் ஆம் ஆத்மிக்கு தான் போட்டாங்க. நமக்கு கிளீனா முடிவெடுத்தாங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிரிச்சு போட்டு அதனால கூட பிஜேபி வந்துடக்கூடாது, மொத்தமா ஆம் ஆத்மிக்கு போடு, ஜெயிக்கிற கட்சிக்கு போடும்.
ஏன்னா அவர்கள் முடிவை வந்து ஜமாத்ல எடுக்கிறாங்க. ஏன் இப்ப கிறிஸ்தவர்களே தங்கள் முடிவை சர்ச்சில் எடுக்கக்கூடிய போக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்கள் தங்களுடைய அரசியல் முடிவை கோயிலில் எடுத்தது கிடையாது. ஏன்னா இந்துக்கள் பெருவாரியாக இருந்தாலும் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு பெரும்பான்மையினராக உருக்கொள்ளவில்லை. இப்பதான் அந்த மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது. பொலிட்டிக்கலி எப்போதுமே ஹிந்துஸ் வந்து டிவைடட் ஹவுஸ் தான், பிரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய 70%க்கும் யூனிஃபைடா இருக்கக்கூடிய 20%லயும் எது வலிமையானதுன்னு பார்த்தா யூனிஃபைடு 20% இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஹிந்துஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இதுலதான் அவர்கள் கை ஓங்கி இருந்தது. இதுல 2014 இருந்து மாற்றம் ஏற்பட்டது. ஹிந்துக்களையும் ஒருங்கிணைக்க முடியும், ஹிந்துக்களை ஒரு வாக்கு வங்கியாக மாற்ற முடியும், ஹிந்துக்களை ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸாக மாற்ற முடியும் என்பதை மோடி நிரூபித்தார். இப்போ அவர் அண்மை காலமாக பேசிக் கொண்டிருப்பது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஹிந்துஸை வந்து கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப திரும்பவும் நம்ம மக்கள் தொகைக்கு வருவோம். ராஜீவ் சந்திரசேகர் சில முக்கிய கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். நான் சொன்னேன், அந்த கேள்விகளை உதாசீனம் செய்து விட முடியாது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அலாமிக வேகமா போயிட்டு இருக்குங்கிறதுலாம் ரைட்டு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த முஸ்லிம்களுடைய அந்த எண்ணிக்கை உயர்வை எப்படி எல்லாம் பகுத்து பார்க்க வேண்டும். ஜஸ்ட் ரீப்ரொடக்ஷனால மட்டுமே அப்படின்னு சொல்லிட முடியுமா? மதம் மாற்றத்தினால எவ்வளவு அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கிறது. இதே போல அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். என்னென்ன காரணங்களுக்காக இந்த அதிகரிப்பு? சரி, இந்த விதமான அதிகரிப்பு அந்த அவர்களோடைய வாழக்கூடிய மற்ற பிரிவினர், அவர்களுடைய உரிமை, அவர்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல ஏதேனும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறதா, பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா, இதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இது ஒரு ஆழமான பார்வை. அதனால ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டாஸ் கையில கிடைச்சிருக்கு. இந்த டேட்டாஸை அத்தனை பேருமே உள்வாங்கி கொள்ள வேண்டும். இந்த டேட்டாஸ் வந்து ஒரு ஐ ஓப்பனர். இதுல கிடைச்சிருக்க அந்த தரவுகள் ஒரு ஐ ஓப்பனர். இப்படியே போச்சுன்னா அடுத்த 50 ஆண்டுகள் கழித்து என்ன ஆகும் அப்படிங்கறத உங்களுடைய கற்பனைக்கே விட்டு விடுகிறேன். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அவற்றை செய்ய வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை. மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறாரே. இல்ல, அவர் எப்போதுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் பேசுவாரு. பாகிஸ்தான் வந்து அவருக்கு ஒரு நெருக்கமான நட்பு நாடு, அது எந்த சந்தேகமும் இல்லை. இல்ல, மணிசங்கர் ஐயர் பேசியதாக கூறப்படுகிற வீடியோ ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோ. அது வந்து திடீர்னு இன்னைக்கு இப்ப பேசின வீடியோ கிடையாது, ரொம்ப முன்னால பதிவு செய்யப்பட்டது. பட் முன்னாலேயோ பின்னாலேயோ பேசினது மணிசங்கர் ஐயர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வீடியோல மணிசங்கர் ஐயர் சொன்னது எல்லாமே உண்மை. அதை மணிசங்கர் ஐயரை இப்ப வரைக்கும் நான் இதை பேசலைன்னு சொல்லவும் இல்லை. அதனால மணிசங்கர் ஐயருடைய அந்த வீடியோல அவர் என்ன பேசினாருங்கிறத நம்ம கணக்குல எடுத்துப்போம். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நாம பாகிஸ்தானை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பாகிஸ்தான் அப்படின்னு அறிவுரை வழங்கி இருக்கிறார். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு சாவரின் கண்ட்ரி, ஒரு இறையாண்மை பெற்ற நாடு. அதுட்ட நியூக்ளியர் பவர் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சும்மா பாகிஸ்தான் வாக்குல அந்த பாகிஸ்தானிஸ் வந்து சும்மா ஒரு பைத்தியக்காரத்தனமா அந்த நியூக்ளியர் பட்டனை அமுக்கி விட்டான்னா லாகூர்ல இருந்து அமிர்தசருக்கு அதனுடைய கதிர்வீச்சு வந்தடைகிறது வெறும் 8 செகண்ட் தான் ஆகும் அப்படின்னு அவர் ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். மணிசங்கர் ஐயர் மறந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவையும் நியூக்ளியர் கண்ட்ரி தான். இந்தியா ஒன்றும் அப்படியே பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்காது. இந்தியாட்டையும் அணுகுண்டெல்லாம் இருக்கு. அது இந்திரா காந்தி காலத்திலேயே டெவலப் பண்ணது. அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்கள் காலத்துல நம்ம பிரமாதமா டெவலப் பண்ணியிருக்கோம். அதனால இந்தியா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அணு ஆயுத நாடு. ஆனால் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதில் எப்போதுமே சுய கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய வெளியுறவு கொள்கையாக வைத்திருக்கிற ஒரு நாடு. நோ ஃபர்ஸ்ட் யூஸ்னா என்ன அப்படின்னா, நாங்க வந்து முதல்ல எடுத்த எடுப்புல அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம். வேற யாராவது எங்கள் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்தினால் பதிலடிக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு சுய கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு இந்தியா. அதனாலதான் என்பிடிலயோ சிடிபிடிலயோ கையெழுத்து போடாத நிலையில இந்தியாவுடன் 123 அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா போட்டது. எப்போதுமே இந்த 123 அக்ரிமெண்ட்டை அமெரிக்காவோட போடணும் அப்படின்னா அந்த நியூக்ளியர் கண்ட்ரி வந்து
சிடிபிடி அக்ரிமெண்ட்லயோ இல்லாட்டி என்பிடி நான் ப்ரொலிஃபரேஷன் என்பிடின்னு பேரு, நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு பேரு, அதுலயோ அதாவது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அதுலயோ கையெழுத்திட்டு இருக்க வேண்டும். ஆனா என்பிடிலையும் சிடிபிடிலையும் கையெழுத்திடாத இந்தியாவுக்கு அமெரிக்கா தானாக முன் வந்து 123 அக்ரிமெண்ட் இந்தியாவுடன் செய்து கொள்ள முன் வந்தது ஜார்ஜ் புஷ் பீரியட்ல, அப்போ பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். ஆனால் அதே போல ஒரு சலுகையை பாகிஸ்தானுக்கு அவர்கள் வழங்கல. ஏன்னா இந்தியா அந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடவில்லை என்றாலும் இந்தியா ஒரு நம்பகமான ஒரு நாடு. அதே நேரத்தில் பாகிஸ்தானை நம்ப முடியாது. அதனால்தான் 123 அக்ரிமெண்ட் பாகிஸ்தானோட போடல. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கறத ஒரு ஃபாரின் பாலிசியாகவே வைத்துக் கொண்டிருக்கோம். பட் இதுல என்ன ஒரு அரசியல் அப்படின்னா, பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை இன்னமும் மிரட்டி பார்க்கலாம்னு பாகிஸ்தானே இப்போ நினைக்கிறது இல்ல. பாகிஸ்தானுக்கு அதெல்லாம் இப்ப மறந்து போயாச்சு, ரொம்ப பின்தங்கி இருக்கு பாவம். பாகிஸ்தான் பிரதமரே கொஞ்ச காலத்துக்கு முன்னால சொன்னாரு, இங்க எப்படி IAS அப்படிங்கிறோமோ அதே போல அங்க PAS உண்டு, பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அதுல போன வருஷத்து பேட்ச் அந்த PAS யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அவங்க மத்தியில பாகிஸ்தான் பிரதமர் உரை நிகழ்த்துகிறார் ஷாபாஸ் ஷெரீப். அப்போ அவர் பேசுறப்போ சொல்றாரு, பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத நாடு, நியூக்ளியர் வெப்பன் கொண்டு இருக்கிற நாடு, ஒரு அணு ஆயுத நாடு இன்னைக்கு ஒவ்வொரு நாடாக பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது, நினைக்கும் போதே கேவலமாக இருக்கிறது அப்படின்னு அவர்கள் மத்தியில பேசுறப்போ அவர் சொன்னார். சோ இன்னைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கீழே போயிருக்கு. அதனால இந்தியாவுக்கு சமமாக பாகிஸ்தானே தன்னை கருதி கொள்வதில்லை. ஆனால் காங்கிரஸ்காரர்கள் அப்படி கருதுகிறார்கள், காங்கிரஸ் தலைவர்கள் அப்படி கருதுகிறார்கள், இந்திய கூட்டணி தலைவர்கள் அவ்வாறு கருதுகிறார்கள். இப்ப ரீசெண்டா ராஜ்நாத் சிங் ஒன்னு பேசியிருந்தார், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்க ராணுவம் ஆயுத நடவடிக்கை எதுவும் தேவையில்லை, அத பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களே முடிவு செய்து அவர்களே வற்புறுத்தி அவர்களே தாங்களாகவே இந்தியாவுடன் இணைந்து கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இது சம்பந்தமா உடனே என்ன, பாகிஸ்தானிஸுக்கு தானே ஆத்திரம் வரணும், பாகிஸ்தான் தலைவர்களுக்கு தானே கோபம் வரணும். ஆனால் இந்திய கூட்டணியில் இருக்க ஃபரூக் அப்துல்லாவுக்கு கோபம் வருகிறது. அவர் உடனே சொல்லுகிறார், பாகிஸ்தான் ஒன்னும் பொம்பளை இல்ல, அது ஒண்ணு கையில வளையல மாட்டிக்கிட்டு இல்ல, அவங்கள்ட்ட ஆட்டம் பாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஏதோ சின்ன குழந்தைகள் மாதிரி பேசி, ஏன் அவங்கள்ட்ட ஆட்டம் பாம் இருக்கா, இந்தியாட்ட இல்லையா? சோ பாகிஸ்தான் ஆட்டம் பாம் இருக்கிறது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லாட்டி காங்கிரஸ் அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டு இருக்கிறார். அப்படின்னா இவர்களுக்கும் அந்த பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆத்மார்த்தமான நெருக்கம் என்ன அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். 2019 அப்ப பாகிஸ்தான்ல இன்டீரியர் மினிஸ்டர் ரஹ்மான் மாலிக் இருந்தார். அவர் 2019 ட்வீட் போடுறார், என்னன்னா ராகுல் காந்தி தான் வெற்றி பெற்று பிரதமராக வரப்போகிறார், எனவே இந்திய மக்களே உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், ராகுல் காந்தியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. யாரு ராகுல் காந்தியை மதிக்கணும்னு பாகிஸ்தான் அரசியல்வாதி நமக்கு கத்துற. அப்படின்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு ராகுல் காந்திக்குமான நெருக்கம் என்ன, ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன? ஏன் இந்த அளவுக்கு காங்கிரஸ் பாகிஸ்தானியர்கள் நேசிக்கிறார்கள்? பாகிஸ்தான் நம்பர் 1 எதிரி நாடு. எவ்வளவு தடவை எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாகிஸ்தானத்தான் இந்திரா காந்தி வென்று கிட்டத்தட்ட 95,000 பாகிஸ்தான் ராணுவத்தினரை போர்க்கைதிகளாக இந்தியாவில் பிடித்து வைத்திருந்தார். பட் அதற்காக நிச்சயமா இந்திரா காந்திக்கு நாம தலைவணங்கி நன்றி செலுத்தியாகும், அது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இதிலிருந்து காங்கிரசுடைய தலைவர்கள் அம்பலமாகி கொண்டு வருகிறார். இப்ப கரெக்டா அந்த மோடி என்ன பிரச்சாரத்துல சொல்லி கொண்டு இருக்கிறார், அது அப்படியே ஒன்னொன்னா அப்படியே கோர்வையா வருது பாருங்க. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு செய்வதற்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள், ஓபிசி மற்றும் SC/ST அந்த இடஒதுக்கீட்டிலிருந்து பிரித்தெடுத்து முஸ்லிம்களுக்கு தருவதற்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவுடைய வளத்தை இவர்கள் பகிர்ந்து வேற பக்கமா கொடுத்து விடுவார்கள், இப்படியா சொல்லிட்டு வர. அதுக்கேற்றபடியே காங்கிரஸ் அரசியல்வாதிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லாட்டி இந்தி கூட்டணி அரசியல் தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகிறார். பட் வடிவேலு படத்துல சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவுலாம் நமக்கு சாதகமா தான் வருதுங்கிற மாதிரி இவ்வாறு இவர்கள் பேச பேச இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச தொகுதிகளும் குறைந்து கொண்டே போகும், பிஜேபிக்கு தொகுதி எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். இதுதான் நடக்க போகிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.